மெரினா கடற்கரையில் நாளை நடைபெறவுள்ள விமான சாகச நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் போக்குவரத்து மாற்றம் அறிவிக்கப்பட்டு பார்வையாளர்களுக்கான பார்க்கிங் வசதி ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். நாளைய தினம் சென்னை மெரினா கடற்கரையில இந்திய விமானப்படையினுடைய வான் சாகச நிகழ்ச்சியானது காலை 11 மணியிலிருந்து பிற்பகல் 1 மணி வரையில் நடைபெற இருக்கிறது. இதனை காண்பதற்காக ஏராளமான பொதுமக்கள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால இந்திய விமானப்படையின் சார்பிலும் தமிழ்நாடு அரசு சார்பிலும் மிக பிரம்மாண்டமான ஒரு ஏற்பாடுகளானது மெரினா கடற்கரையில செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த வான் சாகச நிகழ்ச்சியுடைய மையப்பகுதியாக மெரினா கடற்கரையில விவேகானந்தர் இல்லத்துக்கு எதிரில் இருக்கக்கூடிய பகுதி அமைந்திருப்பதனால அந்த பகுதி முழுவதும் தற்பொழுது முழு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக அந்த பகுதிகளில் உள்ளே வரக்கூடியவர்களுக்கு அனுமதிக்கு முன்பாக காவல்துறையினர் தீவிர சோதனை பிறகாக அனுமதிக்கின்றனர். அதே போன்று அந்த பகுதிக்கு தற்பொழுது வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு அந்த பகுதிக்குள் மட்டும் வருவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. மற்றபடி பிற மெரினா பகுதிகளில் அவர்கள் வேடிக்கை பார்ப்பதற்கும் அவர் வழக்கம் போல சுற்றுலா பெறுவதற்கும் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் நாளை தினம் வான் சாகச நிகழ்ச்சி பார்ப்பதற்காக பிரத்யேகமான ஏற்பாடுகளாக பந்தல்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று தனித்தனி வெளிப்பகுதிகளாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது ஒரு புறத்தில் இருந்து பார்ப்பவர்கள் மற்றொரு புறத்துக்கு செல்லாத வகையில் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போன்று அது திறந்த வான்வெளியில் நடைபெறக்கூடிய ஒரு சாகச நிகழ்ச்சி என்பதனால மெரினா கடற்கரை முழுவதிலும் எங்கிருந்து பார்த்தாலும் அதனுடைய சாகச நிகழ்ச்சி தெரியும் என்பதனால அதற்கேற்ற வகையிலுமான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அதிக அளவிலான மக்கள் வரக்கூடிய காரணத்தினால பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காக உயர் கோபுரங்கள் அமைத்து அதன் மூலமாக காவல்துறையினர் கண்காணிக்கும் வகையிலான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. வரக்கூடியவர்களுக்கு வாகனம் நிறுத்துவதற்கான தனித்தனி ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போன்று அந்த மெரினா கடற்கரை நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய பகுதிக்குள்ளாக வருபவர்களுக்கு தனியாக பாஸ் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது விவிஐபி என்று சொல்லக்கூடியவர்களுக்கு தனி பாஸ் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதே வேளையில பொதுமக்கள் பார்ப்பதற்கு எந்த வகையான பாஸோ கட்டணச்சீட்டோ அனுமதியோ இல்லை. அவர்கள் இலவசமாக கண்டுகளிப்பதற்கான ஏற்பாடுகளும் இந்த பகுதியில் தற்போது செய்யப்பட்டிருக்கின்றன. மாணிக்கம், நாளைக்கு ஏதேனும் போக்குவரத்து மாற்றமானது செய்யப்பட்டிருக்கிறதா? எந்தெந்த சாலைகளில் செய்யப்பட்டிருக்கிறது? அது குறித்தான விவரங்கள். இந்த நிகழ்ச்சிக்கு பெரும் அளவிலான மக்கள் கூட்டம் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதனால அதற்கேற்ற வகையில போக்குவரத்து மாற்றமும் வரக்கூடிய பொதுமக்களுடைய வாகனத்திற்கு வாகனம் நிறுத்தக்கூடிய ஏற்பாடுகளும் அரசு தரப்புல செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாளைய தினம் இந்த பகுதிக்குள்ளாக வரக்கூடியவர்களுக்கு போக்குவரத்து மாற்றங்களை நேற்றைய தினமே சென்னை போக்குவரத்து காவல்துறையானது அறிவித்திருக்கிறது. குறிப்பாக காமராஜர் சாலையிலிருந்து காந்தி சிலை மற்றும் போர் நினைவிடம் இடையே அனுமதி சீட்டுகள் உள்ள வாகனங்கள் மட்டுமே நாளை காலையிலிருந்து அனுமதிக்கப்படும். குறிப்பாக நாளை காலை 9 மணிக்கு முன்பாக இந்த பகுதிக்குள்ளாக எந்த வாகனங்களும் 9 மணிக்கு பிறகாக அனுமதிக்கப்படாது என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காமராஜர் சாலை, காந்தி சிலை மற்றும் போர் நினைவிடம் இடையே அனுமதி சீட்டுகள் உள்ள வாகனங்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. மற்ற பொது வாகனங்கள் அனைத்திற்கும் மாற்று வழியானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வாகன ஓட்டிகள் பார்க்கிங் இடத்திற்கு செல்வதற்காக ஆர்கே சாலையை பயன்படுத்துவதற்கு பதிலாக வாலஜா சாலையை பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு மாற்றமான அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று திருவான்மியூரில் இருந்து காமராஜர் சாலை வழியாக பாரிஸை நோக்கி செல்லக்கூடிய வாகனங்களுக்கு நாளை தினம் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாகனங்கள் நாளை தினம் இந்த வழியாக வருவதற்கு மாற்றாக கிண்டி சர்தார் பட்டேல் சாலையில் இருந்த வழியாகவும் காந்தி மண்டபம் சாலை வழியாக பயணித்து அண்ணா சாலையை அடைந்து அதன் மூலமாக அவர்கள் இலக்கை அடையும் வகையில மாற்றுப்பதில் செல்வதற்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று பாரிஸில் இருந்து திருவான்மியூர் நோக்கி செல்லக்கூடிய வாகனங்களுக்கும் நாளை தினம் இந்த வழியாக வருவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பதிலாக அவர்கள் அண்ணா சாலை, தேனாம்பேட்டை, காந்தி மண்டபம் வழியாக அவர்கள் செல்ல வேண்டிய இலக்கை நோக்கி செல்வதற்கான மாற்று வழிகளை போக்குவரத்து ஏற்படுத்தியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் எம்டிசி பேருந்துகள் வழித்தடம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பொது போக்குவரத்து உள்ளிட்ட அனைத்து போக்குவரத்துக்குமே இந்த மாற்றங்கள் பொருந்தும் என சொல்லப்பட்டிருக்கும் நிலையில எம்டிசி பேருந்துகள் செல்வதற்கு என பிரத்யேகமான வழித்தடமானது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அண்ணா சிலையில் இருந்து எம்டிசி பேருந்துகள் வாலஜா சாலை வழியாக வந்து திருவல்லிக்கேணி நெடுஞ்சாலை, அதாவது D1 போலீஸ் சொல்லக்கூடிய திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துக்கு எதிரே இருக்கக்கூடிய திருவல்லிக்கேணி நெடுஞ்சாலை ரோடு வழியாக ரத்னா கஃபே சந்திப்பு, ஐசோஸ் சந்திப்பு, டாக்டர் நடேசன் சாலை, ஆர்கே சாலை, விஎம் தெரு, மந்தைவெளி, மயிலாப்பூர் வழியாக அதனுடைய வழக்கமான பாதைகள் செல்வதற்கான மாற்றுப்பணியானது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று கிரீன்வேஸ் பாயிண்ட்ல இருந்து வரக்கூடிய வாகனங்கள் மந்தைவெளி, ஆரியபுரம் 2வது பிரதான சாலை, டிடிகே சாலை, ராதாகிருஷ்ணன் சாலை வழியாக அண்ணா சாலை செல்லும் வகையில பொது போக்குவரத்து எம்டிசி பேருந்துகளுக்கான அந்த பாதை மாற்றமானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த